கஜினி கிளைமேக்ஸ் இப்போ வரைக்கும் பலரும் படம் பார்த்து முடிக்கிற அந்த தருணத்துல நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணும். அந்த அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் நம்ம எல்லாரோட மனசுக்குமே நெருக்கமான ஒண்ணா இருக்கும். அது ஏற்படுத்தின தாக்கம் அந்த மாதிரி. இந்த கிளைமேக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிருக்கும். ஆனா அதை பிளேஸ்மெண்ட் பண்ண இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்கதான் ஏஆர் முருகதாஸோட ரைட்டிங் தரமா படத்தை முழுமைப்படுத்தி இருக்கு. இந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சிக்கு பின்னாடி எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஏன் டிராபிக் ஜாம்ல இந்த கிளைமேக்ஸை பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, சஞ்சய் ராமசாமி முதல் முறையா கல்பனாவை ஒரு டிராபிக் ஜாம்ல தான் பார்த்திருப்பாரு. அந்த தருணத்துல கல்பனா ஊனமுற்ற பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப கோவத்துல இருந்த சஞ்சய் ராமசாமி அந்த தருணத்துல கூலாகி இருப்பாரு, சிரிச்சிருப்பாரு. சேம் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பெண்களையும் குழந்தைகளையும் கிராஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு குழந்தையோட சிரிப்புல கல்பனாவை பாக்குறாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கல்பனா பெண்களுக்கு ஆதரவா பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்பட்ட பெண்களை துணிஞ்சு காப்பாத்துவாங்க. அதுல 2 பொண்ணுங்களை வில்லன் கொன்னுடுவான். அப்ப இன்னும் எத்தனை வருஷம் தாண்டா பொண்ணுங்க உங்களுக்கு பயந்துட்டே இருக்கிறது, இப்போதாண்டா பொண்ணுங்க வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வசனம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்பிங் நேச்சரால தான் உன்னை நான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராமசாமி கல்பனா கிட்ட சொல்லியிருப்பாரு. சேம் கிளைமேக்ஸ்ல இவர் ரோட் கிராஸ் பண்ண சொல்லும்போது அந்த சீன்ல எல்லாருமே பெண்களா தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போற பெண் குழந்தைகள், காலேஜுக்கு போற பெண்கள், வேலைக்கு போற பெண்கள், லேடி போலீஸ் அப்படின்னு எல்லா அட்மாஸ்பியர் கேரக்டர்ஸ் எல்லாருமே பெண்களா தான் இருப்பாங்க. அந்த சீனை பிளேஸ்மெண்ட் பண்ண விதம் இன்னமும் உணர்ச்சி பூர்வத்தோட நம்மள பார்க்க வைக்குது. ஆல்சோ முக்கியமான விஷயம், கல்பனா இறந்ததுக்கு அப்புறமா இந்த கஜினி கேரக்டர் சிரிக்கிற மாதிரி ஒரே சீன்ல கூட காட்டியிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல இந்த குழந்தைய பார்த்ததும் கல்பனா ஞாபகத்துல சஞ்சய் ராமசாமி சிரிச்சிருப்பாரு. ஆனா நம்மள கண் கலங்க வச்சிருப்பாரு.